வணக்கம். இன்னைக்கு கதைய சொல்லட்டா? இன்னைக்கு நான் ஸ்கூல் போறேன். அதுவும் என் பொண்ணோட. 10th முடிச்சு டிசி வாங்கினதோட ஸ்கூல் படிப்பு முடிஞ்சது அப்படின்னு நினைச்சது முற்றிலும் தவறு அப்படின்னு என் பொண்ணு ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. டெஸ்ட், ஸ்போர்ட்ஸ், ஈவென்ட்ஸ், எக்ஸாம்னு எது நடந்தாலும் அவ கூடவே சேர்ந்து நானும் ஸ்கூலுக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த வகையில சமீபத்தில் நடந்து முடிஞ்ச குவார்டர்லி எக்ஸாம்ல வாங்கின மார்க்க கையில கொடுத்துட்டு வண்டியா கேட்டு அனுப்பதான் இப்ப கூப்பிட்டுருக்காங்க. எழுந்து ஒரு காஃபியை கல்பா அடிச்சுட்டு டிஃபனுக்கு சேமியா கலரி வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பதட்டத்துல நானும் எதை பத்தியுமே கவலை இல்லாத இவளும் ஒன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அடிச்சு பிடிச்ச ஸ்கூலுக்கு போனா இப்படி ஒரு அட்டையை கையில கொடுத்துட்டு ஒரு மிஸ் ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க. ஏறி இறங்கி ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிளாஸா போய் உட்காந்து வெயிட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தேன். இப்ப நீ ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல, நீ ஒரு பேரண்ட் அப்படின்னு என்னதான் என் ஆழ்மனசு எனக்கு சொல்லிட்டே இருந்தாலும் மைண்ட் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஸ்கூல் பெஞ்சில உட்கார்ந்ததுல இருந்தே உள்ளார்ந்த ஒரு பயம் ஊடுருவி பரவிட்டு இருக்கு. அப்படியே ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு வர வழியில சில பல ஸ்நாக்ஸ் அள்ளிட்டு வீட்டுக்கு வந்தா நாட்டாம பிள்ளைக்கு பால் பாயாசம் கலரி வச்சிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கி வயித்துல ஊத்திக்கிட்டு லஞ்சுக்கு புளியம் பிரியாணி செய்ய கொஞ்சம் எடுபடி வேலையும் செஞ்சேன். கொஞ்ச நேரம் டிவியில கந்தாரா பாட்டு பாப்போன்னு உள்ள போனா வெளியே ஒரே சலசலப்பு. என்னடா எட்டி பார்த்தா நம்ம ஆளுநாளும் என் பொண்ணும் சேர்ந்து மருதாணி கோண வச்சு கண்டபடி கையில கோலம் போட்டுட்டு இருக்காங்க. என்னத்தையாச்சும் பண்ணுங்க, என்ன விட்டா சரின்னு எழுந்து போய் டீ போட போனா டிங் டாங்னு ஒரு சத்தம். கீழ் வீட்டு பாப்பா விளையாட வந்தாங்க. என் பொண்ணும் கீழ் வீட்டு பொண்ணும் ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நேரம் மேக்னெட் கிட் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இது நம்ம பிகாக் பிளாஸாவோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கிட்ட நீங்களும் வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். சரி, இதோட இந்த நாளை முடிச்சுக்கலாம்னு கிச்சனுக்கு போனேன். ஃபாஸ்டா கொஞ்சம் பாஸ்தாவை செஞ்சு என் கொரியா பொண்ணுக்கு கிளறி கொடுத்தேன். பெரியவங்களுக்கு சாப்பாடு வடிச்சு ரசம் வச்சேன். எங்க வீட்டுல ஒரு வழக்கம் இருக்கு, என்னன்னா மத்தியானத்துக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சா நைட்டுக்கு கண்டிப்பா சாப்பாடும் ரசமும் இருக்கும். சமைச்செல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு செட்டில் ஆகி படக்கு மணி 11:45 ஆச்சு. எது எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.